வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள். ஆமாங்க, டிசம்பர் 16, 2024. அனைவருக்கும் பிடித்த மார்கழி மாதம் தொடங்கியாச்சு. இந்த மார்கழி மாதம் கடும் குளிரில் காலையில் எழுந்து வீட்டு வாசல் தெளித்து மாக்கோலமிட்டு, இப்போலாம் மாக்கோலம் இட்டுறதெல்லாம் முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச கோலங்களை இட்டு நம்ம குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். விசேஷமாக கன்னி பெண்கள், திருமணமாகாமல் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி செய்யும்போது சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் இருட்டாக இருந்தது. இருங்க காட்டுறேன். இன்னும் சூரியன் வெளியே வரலை, இருட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் நான் கோலம் போட்டாச்சு. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் எல்லா நாட்களும் எங்கள் வீட்டில் வெளியே விளக்கு எரியுங்க. ஆமாங்க, எனக்கு தீபங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த விளக்கு ஏற்றிட்டு, அதுவும் பிரம்ம தீபத்தில் நான் ஏற்றுவேன். அந்த பிரம்ம தீப விளக்கு ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்க்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா. மனசு ரொம்ப ஒருநிலைப்படுத்தி நம்மளையே நம்ம ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னா தீபங்கள் ஏற்றுவது. எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் காலையில் எழுந்திரிச்சு பாருங்களேன், அந்த நாளே உங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. ஆமாங்க, அதுலேயும் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா விசேஷித்தமான ஒரு மாதம். அதாவது அறிவியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, மிக சிறந்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு. ஆமாங்க, பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமாக கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் கூட முடிந்த வரை காலையில் எழும்புங்க. உங்களால் குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போட முடியலன்னா கர்ப்பிணி பெண்கள் ஜஸ்ட்டு அந்த காற்றை உங்கள் வீட்டு பால்கனிலேயோ, அந்த காற்று எப்படி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்குதோ அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஒரு உடலுக்கும் மனதுக்கும் இனிமையான மாதங்க மார்கழி மாதம். அதனால தான் கடவுளே சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய தர்மங்களில், நம்முடைய ஆகமங்களில் சொல்லியிருக்காங்க, மாதங்களில் நாள் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மதத்தினருக்கும் விசேஷமாக கிறிஸ்துவர்களுக்கு மார்கழி ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கிறிஸ்மஸ் வருது. அது மட்டுமல்ல, இந்துக்களுக்கு ரொம்ப விசேஷம், வைகுண்ட ஏகாதசி வருது. இன்னும் அதாவது இந்தியானாலே ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடுங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க எம்மதமும் சம்மதமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே இருக்குன்னா உலகத்தில் என் இந்தியாவில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. அப்படிப்பட்ட இந்த பாரத மண்ணில் இந்த மார்கழி மாதம் எல்லா பெண்களும் விசேஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா அந்த காலையில் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதத்தில் காலையில் ஓசோன் படலத்தில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்குங்க. ஸோ அப்போ நல்ல சுத்தமான காற்று வரும். அந்த சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு, என்ன சொல்கிறது, சாணத்தினால் ஆன அந்த பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க, அதை சாணத்தினால் ஆன ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அது மேலே பூக்களை வைத்து. ஏன்னா பூக்களை வைக்கிறது எதுக்குன்னா அடுத்த உயிரினங்கள், தேனீக்கள்லாம் அதில் இருக்கிற தேன்கள் எடுத்து சாப்பிடும். மாக்கோளம் நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவராசிகள், எறும்புகள்லாம் என்ன பண்ணும், எறும்புகள் பார்த்திங்கன்னா அந்த சிறு சிறு அரிசி அந்த இதெல்லாம் சாப்பிடும். அது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குங்க. எப்போவுமே நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோலமாவு தான் கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் மட்டும் 2-3 ஏழை அரிசி மாவு போட்டோன்னா அந்த சிறு உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாதங்களில் மார்கழி நான் அப்படின்னு கடவுளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் மார்கழி ரொம்ப விசேஷம். அதிகாலையில் எழும்புங்க. உண்மையிலே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, தேவர்களுக்கு ஒரு நாள் அதாவது ஒரு நாள் நம்ம ஒரு வருடம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நாள்ன்னுவாங்க. அதனால தான் தை மாதத்தில் இருந்து அந்த ஆடி மாதம் வரைக்கும் நினைக்கிறேன், சம்திங் எனக்கு அது ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பகல். அதுக்கப்புறம் மார்கழி வரைக்கும் அவங்களுக்கு இரவு. அந்த மார்கழி மாதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதிகாலையில் விழிச்சிடுவாங்களாம். அப்படி ஒரு ஐதீகம். அது எனக்கு தெரியல, எங்கள் பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க.
ஸோ நம்மளுடைய அறிவியலும் சரிங்க, நம்முடைய ஆன்மீகமும் சரிங்க, ஒன்றுக்கொன்று இணைந்து தான் நமக்கு வந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குது. இந்த மார்கழி மாதத்தில் அந்த ஓசோன் படலத்திலேருந்து வர நல்ல ஆக்சிஜனை நம்ம எல்லாம் நுகர்ந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட ஆறாக்கள்லாம் வெளியே போய், அதாவது அந்த ஆறாக்களில் இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் வெளியே போய் நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே வரணுங்க. ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே உட்காந்துக்கிட்டு அது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தீபம், அந்த தீபத்தை தாங்க நான் டெய்லி காலையில் 4:30 மணிக்கு உட்காந்து பார்த்துட்ருப்பேங்க. எப்போவுமே காலையிலேருந்து பிரம்ம தீபம் வச்சுட்டு அந்த தீபத்தை நான் பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்ணம் அந்த நாள் முழுவதும் நம்மளை நல்லா வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தில் நிறைய அறிவியல் சார்ந்த உண்மைகள் இருக்குது. முடிந்தவரை நீங்களும் வந்து உங்களுடைய யூடியூப்லேயோ இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த மார்கழி மாதத்தில் இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுக்குற, மார்கழி மாதம்னாலே கடவுளுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் படலத்திலிருந்து வருகிற அந்த தூய்மையான காற்று, அதோடு கூட நமக்கு கிடைக்கிற அந்த பக்திமயமான எண்ணங்கள், இதெல்லாம் வச்சு பெண்கள் இந்த நாட்களில் யூஸ் பண்ணிக்கோங்க. யோகாலாம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த மார்கழி மாதத்தில் குனிஞ்சு நிமிந்து நம்ம கோலங்கள் போடுறோம் பார்த்திங்களா, அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தாங்க. தூய்மையான ஆக்சிஜன், நல்ல என்னது மூச்சு பயிற்சி, அந்த நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கோலங்களில் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம செலுத்தி அந்த கோலம் போடும்போது கிடைக்கிற அந்த ஒரு அமைதி தாங்க நமக்கு வந்து வருகிற மாதங்களிலே நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கையில் நிறைய வந்து மொபைலு, லேப்டாப்பு, டிவி, தேவையில்லாத காசிப்பிங் இதெல்லாம் நிறைய நம்ம கேட்குறோம். இந்த ஒரு மாதத்துலேயாவது இது எல்லாத்தையும் மறந்து மார்கழி மாதத்தில் விளக்கேற்றி அதிகாலையில் எழுந்து நம் வீட்டு வாசலை தெளித்து நமக்கு தெரிஞ்ச சிறு சிறு கோலங்களை போட்டு, உண்மையில் சொல்கிறேன், நம்ம மார்கழி மாதத்தை நமக்குரியதாக்கி கொள்வோம். சந்தோஷமாக இருப்போம். மார்கழி மாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா மாதமுமே வந்து நம்மளை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும். அப்படின்னா அதிகாலையில் நம்ம எழுந்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி அந்த நாளை நம்ம தொடங்கணும். ஸோ இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். சீரும் சிறப்பும், நோய் நொடி இல்லாமல் சகல செல்வ வளங்களையும் பெற்று, நோய் நொடி இல்லாமல் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட, அடுத்த ஒரு துன்பத்தில் இன்பம் காணாமல் நம்ம சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக நம்ம வச்சுப்போம். ஸோ வருகிற 2025 உங்கள் எல்லாருக்கும் இனிமையான ஒரு வருடமாய், ஏற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடங்கணுன்னா இந்த மார்கழி மாதத்துலேயே அதை ஆரம்பிப்போம். சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.